பீகார் தேர்தலில் படுதோல்வியை சந்தித்துள்ளதால் இண்டி கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் தகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதா என கூட்டணியில் உள்ள கட்சிகள் தற்போது கேள்வி கேட்க ஆரம்பித்துள்ளன. தலைமையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது என திரிணாமுல் காங்கிரஸ் வெளிப்படையாகவே விமர்சித்துள்ளதால் இண்டி கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் வீழ்வதில் எனக்கு பெருமையே, அது இப்போது ஒரு கம்பெனியாகவே உள்ளது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பீகார் தேர்தலை பற்றி கூறும்பொழுது கடுமையாக சாடியுள்ளார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த விண்ணப்ப படிவத்தை தவேகாவினருக்கு வேண்டுமென்றே ஆட்சியாளர்கள் தர மறுப்பதாக திமுக மீது தவேகா தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் SIR-ஐ எதிர்த்து தவேகா சார்பில் மாபெரும் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட வாய்ப்பு இருப்பதாக தவேகா வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. முக்கியமாக நம்மளுடைய TVK தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குவதாக திமுக அரசு நாடகமாடுகிறது என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கும் நிதியை திமுக அரசு வேறு பணிகளுக்கு ஒதுக்குவது தவறானது என தமிழக பாஜகவின் தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை இனி காப்பாற்ற முடியாது என்பதை காங்கிரஸ் தலைவர்களே ஒப்புக்கொள்கின்றனர் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலில் லாலுவின் RJD எனப்படும் ராஷ்டிரிய ஜனதா தளம் படுதோல்வி அடைந்தாலும் 23% வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. பீகாரில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி முன்னாள் மத்திய அமைச்சர் RK சிங் உட்பட 3 பேரை பாஜக தலைமை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது. சீனா சென்றுள்ள தாய்லாந்து மன்னர் வஜ்ரலோங்கோன் அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நேற்று நடத்தினார். மன்னிப்பு கேட்ட போதிலும் BBC மீது சட்ட நடவடிக்கை எடுக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். அவர் $5 பில்லியன் வரை, இந்திய மதிப்பில் சுமார் 44,000 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடரப்போவதாக அறிவித்துள்ளார்.